குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல யூனிட் நம்பர் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ல வந்து ரெண்டு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம ரேங்கின் ரீஹீட் சைக்கிள் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ரேங்கின் ரீஜெனரேஷன் சைக்கிள். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட் ஃபார் சிம்பிள் ரேங்கின் சைக்கிள். Faculty in charges, this is T. Suresh, Assistant Professor. Another faculty in charge, Siva Subramaniam, Commerce College of Engineering and Technology. Now, let's see about the working principle of Rankine regeneration cycle. This is the method number 2. Okay. Okay, this is the method number 2. Introduction about the Rankine regeneration cycle. Okay va? இப்போ வந்து பாருங்க, this is one of the method to improve the efficiency of simple Rankine cycle. It consists of boiler, steam turbine, condenser, boiler, feed water pump 1 and 2. இங்க பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு feed water pump யூஸ் பண்றாங்க. அதோட யூசேஜ் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா feed water heaters வந்து யூஸ் பண்றாங்க. அந்த கான்செப்டையும் வந்து நான் உங்களுக்கு என்னன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் நான். ஓகே. பிஃபோர் தட் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, as usual வந்து இதுக்கு வந்து ஒரு லேஅவுட் நம்ம டிரா பண்ணணும். லேஅவுட் டிரா பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு பேரலா அதோட டிஎஸ் டயக்ராம் நம்ம டிரா பண்ண போறோம். டிஎஸ் டயக்ராம் டிரா பண்ணிட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஸ்லைட்லயும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபைனலா வந்து எஃபிஷியன்சி டெரிவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் ஜென்ரலா பார்த்துருவோம். Boiler produces high pressurized steam. This high pressurized steam expanded in the steam turbine. ஓகேவா? அப்ப டர்பைன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். டர்பைன்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுத்துருவோம். அப்ப டர்பைன் ஷாஃப்ட் வந்து எதுல கப்புள் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டர்ல வந்து கப்புள் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பவரை எடுத்துருவோம். இந்த செகண்ட் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஃபைனலுடைய தேர்ட் நம்பர் டர்பைனுடைய எக்ஸாஸ்ட் ஸ்டீம். இந்த டர்பைனுடைய எக்ஸாஸ்ட் ஸ்டீம் எங்க என்டர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டென்சர்ல என்டர் ஆகுது. கண்டென்சர்ல வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வேப்பரை வந்து லிக்விடா மாத்துவோம். அப்ப லிக்விடா மாத்தியாச்சு அப்படின்னா இதான் பாயிண்ட் நம்பர் 4. ஓகேவா? அப்ப வந்து இந்த லோ பிரஷரைஸ்டு லிக்விட் வந்து இப்ப எங்க போகுதுன்னா இந்த பம்ப் நம்பர் 1க்கு போகுது. இந்த பம்ப் என்ன செய்யும்? பம்போட பர்பஸ்னாலே இட் கன்வெர்ட்ஸ் லோ பிரஷரைஸ்டு liquid into high pressurized liquid. அப்ப 5th பாயிண்ட்ல கொஞ்சம் வாட்டரோட பிரஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். இன்க்ரீஸ் பண்ணி எங்க கொடுக்குறோம்? இந்த ஃபீட் வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறோம். அப்ப இங்க என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? பிரஷரைஸ்டு வாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அப்பதான் இந்த ஃபீட் வாட்டர் ஹீட்டருக்கு நம்பர் பாருங்க, நம்பர் 2 வந்து இன்புட்டா வருது. இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, some portion of steam extracted from the initial stage of டர்பைன். அந்த ஸ்டீமை வச்சு என்ன செய்ய போறோம்னா இங்க பிரசன்டா இருக்கிற வாட்டருடைய டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இங்க இருந்து சம் போர்ஷன் ஆஃப் ஸ்டீமை எடுத்து நம்ம வந்து இந்த வாட்டரோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். அந்த பினாமினாக்கு பேர் வந்து ப்ளீடிங். ஓகேவா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீடிங்ன்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். சம் போர்ஷன் ஆஃப் ஸ்டீம் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் steam turbine that is utilized for heating the water present inside the feed water heater. அப்ப வாட்டரோட டெம்பரேச்சர் இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருது. திருப்பி இங்க இருந்து பிரஷரைஸ்டு வாட்டர் எங்க போகுதுன்னு பாருங்க, இந்த பம்ப் நம்பர் 2க்கு போகுது. இதுதான் பாய்லருடைய ஃபீட் பம்ப். அப்ப அகைன் வந்து இந்த பம்ப் என்ன செய்யும்? ஃபர்தரா வந்து பிரஷரைஸ் பண்ணி பாய்லருக்கு வந்து பிரஷரைஸ்டு வாட்டர் சப்ளை பண்ண போது பாய்லர் வந்து அதை வந்து என்ன செய்ய போகுதுன்னா ஸ்டீமை மாத்த போகுது. எப்படி இப்ப வந்து நம்ம என்ன சொல்லி முடிச்சிருக்கோம்னா ஜென்ரலா ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த எம்கேஜி 1 - எம்கேஜி அதை பத்தி நான் உங்கள்ட்ட இன்னும் பேசவே இல்லை. ஓகேவா? பாய்லர்ல வந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுவோம். ஹீட் சப்ளை பண்றது எந்த மோடுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபியூலை பர்ன் பண்ணுவோம். அதுல இருந்து ஃப்ளூ கேஸ் கிடைக்கும். அதனாலதான் நம்ம கொடுக்குற பிரஷரைஸ்டு வாட்டர் வந்து ஸ்டீமை மாத்தி நம்ம வெளியில எடுத்துறோம். இப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த எம்கேஜி பத்தியும் 1 - எம்கேஜி பத்தியும். அப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா டர்பைன் வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர், இது பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுல வந்து இப்ப வந்து அசியூம் ஒரு 1 kg ஆஃப் ஸ்டீம் வந்து 1 kg ஆஃப் ஸ்டீம் வந்து இப்ப உள்ள அலோவ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து mkg ஆஃப் ஸ்டீம் வந்து இந்த இடையில வந்து நான் இதுல இருந்து எடுத்துறேன். இப்ப 1 கிலோ உள்ள அலோவ் பண்றோம். அதுல இருந்து வந்து 0.1 வந்து நீங்க இந்த இடத்துல எடுத்துறேன்னா பேலன்ஸ் இங்க எவ்வளவு போகும்? 0.9 போகுமா? அதுதான் என்னதுன்னா 1 - m. அப்ப 1ல இருந்து mkg எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இந்த போர்ஷன் ஃபுல்லாவே என்ன டிராவல் ஆகும்னா 1 - m. அதுதான் இந்த 1 - m. உங்களுக்கு உதாரணத்துக்காக 1 kgல இருந்து 0.1 kg எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அங்க டர்பைன்ல எத்தனை கேஜி அலோவ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து
some portion of steam வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவாப்பா? அப்ப வந்து இந்த இடத்துல வந்து இப்போ 1 kg அலோவ் பண்றோம், சம் போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து என்ன செய்ய போறோம், இந்த 1ல இருந்து மைனஸ் பண்றதா இங்க போகுது. அதான் 1 மைனஸ் எம் இங்க டிராவல் ஆயிட்டே வருது. அந்த 1 மைனஸ் எம் கேஜி எங்க போகும், இந்த கண்டென்சருக்கு போகும். இந்த கண்டென்சர் விட்டு வெளியில வரும்போது என்னதான், அதே 1 மைனஸ் எம். இந்த பம்ப் விட்டு வெளியில வரும்போது அதே 1 மைனஸ் எம். அப்ப இந்த 1 மைனஸ் எம் இங்க வந்தாச்சு, இங்க இருந்து ஒரு எம் வருது. அப்ப 1 மைனஸ் எம் பிளஸ் எம், அப்ப பிளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆகி இந்த இடத்துல 1 kg ஆஃப் ஸ்டீம் நமக்கு கிடைச்சிருது. இங்க கொடுத்ததும் 1 kg ஆஃப் ஸ்டீம், இங்க வர்றதும் 1 kg ஆஃப் ஸ்டீம். அப்ப வந்து புரிஞ்சுக்கிற முடியுதா, இந்த இடத்துல வர்றது வந்து எம் கேஜி பா, இந்த இடத்துல வந்து 1 மைனஸ் எம் கேஜி சேர போது ரெண்டும் ஆட் ஆகும் போது மைனஸ் எம் பிளஸ் எம் ரெண்டும் கேன்சல் ஆகி 1 kg வெளியில எடுத்துடுறோம். அப்ப ஃபர்தரா வந்து திருப்பி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணி போகுது. அப்போ டர்பைன் அப்படின்னாலே எத்தனை நம்பர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா 1 2 3. டர்பைன்னாலே என்ன ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். அப்ப ஏன் ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன், there is no friction, there is no heat loss. அப்ப உள்ள கொடுத்த ஸ்டீமோடைய ஹீட் எனர்ஜியை நம்ம உள்ள அப்படியே வச்சிருக்கணும், வெளியில வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் இங்க நான் வந்து கொண்டு போறேன் நான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்டென்சர்ல என்ன பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன். பம்ப்ல as usual ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன், இங்கேயும் ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன். ஓகேவா? பாய்லர்ல என்ன பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன். இப்ப இதுக்குரிய ஃபர்தரா வந்து என்ன செய்ய போறோம்னு பாருங்க. இதுக்குரிய டிஎஸ் டயக்ராம் நான் டிரா பண்ண போறேன். இந்த கர்வுக்கு பேர் வந்து உங்களுக்கு தெரியும், சேச்சுரேஷன் கர்வ். இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தோம்ப்பா, கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் இப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த கர்வுக்கு நேம் வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் கர்வ். இப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த கர்வுக்கு நேம் வந்து ட்ரை ஸ்டீம் லைன். அப்புறம் இந்த போர்ஷன் எல்லாமே வந்து சூப்பர் ஹீட்டட் ரீஜன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த சைடு எல்லாமே பியூர் லிக்யூட் ரீஜன். அப்ப இங்க வந்து லிக்யூடா இருக்கு, இந்த பாயிண்ட டச் பண்ணா அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும், சேச்சுரேட்டட் லிக்விடா இருக்கும். நடுவுல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, வெட் ஸ்டீம்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் இந்த லைனை ஃபுல்லா டச் பண்ணுது அப்படின்னா அது என்னது, ட்ரை ஸ்டீமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் எல்லாமே வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இப்ப நம்ம டிரா பண்ண போறது டிஎஸ் டயக்ராம் டிரா பண்ண போறோம். அப்ப ப்ராசஸ் 1 2 3. அப்ப டர்பைனுக்குள்ள அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், கண்டிப்பா ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் தான். நான் பாயிண்ட் நம்பர் 1 டாப்ல வச்சிடறேன். எக்ஸ்பான்ஷனால டெம்பரேச்சர் குறையும், அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படியே ஃபைனலா போட்டுறேன். அப்ப 1 2 3. பாயிண்ட் நம்பர் 1 வந்து சூப்பர் ஹீட்டடா இருக்கு, 2 வந்து ட்ரை ஸ்டீமா இருக்கு, 3 வந்து வெட் ஸ்டீமா இருக்கு. there is no issue. ஓகேவாப்பா? அப்ப 1ஆம் நம்பர்ல இருக்கும்போது 1 kg, இதுல 2ஆம் நம்பர்ல பாருங்க mkg ஆஃப் ஸ்டீம் எடுத்ததுனால இப்படி டாட்டர் லைன்ஸ்ல mkg நான் போட்டிருக்கேன். தேர்ட்ல வந்து பேலன்ஸா நம்ம இங்க அலோவ் பண்ணது என்னது, 1 மைனஸ் mkg. இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் நான் டிரா பண்ணிருக்கேன். ஓகேவாப்பா? இதுக்கப்புறம் வந்து 3 to 4 வந்து லைன் உங்களுக்கு தெரியும், கண்டென்சர் லைன். அப்ப அது வந்து ஹரிசாண்டலா நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி நம்ம கண்டிப்பா போடுவோம். அது ப்ரீவியஸா நம்ம அந்த ரீஹீட் சைக்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த பாயிண்ட் டச் பண்ணிருச்சுன்னா சேச்சுரேட்டட் லிக்விட். ஏன்னா பம்புக்கு இன்புட் எப்பயுமே லிக்விட் கண்டிஷன்ல தான் நமக்கு போய் ஆகணும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் வந்து இந்த 4th பாயிண்ட் அண்ட் 5th பாயிண்ட், பம்புனால என்ன செய்யும், பிரஷரைஸ் பண்ணும். அப்ப வந்து பிரஷரைஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பாயிண்ட் நம்பர் 4ல இருந்து 5 வரும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. திருப்பி அகைன் இந்த ஸ்லாண்டிங் லைன் 6 to 7 யாருன்னு பாருங்க. இந்த ஃபீட் வாட்டர் 5 to 6 வந்து விட்டுருங்க. திருப்பி 6 to 7 யாருன்னு பாருங்க, பம்ப் லைன். அகைன் ஒரு வெர்டிகல் லைன், அப்வர்ட் டைரக்ஷன். எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போட்டுருங்க. ஓகேவா? கம்ப்ரஷன்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல போட்டுருங்க. ஆனா ரெண்டுமே வெர்டிகல் லைன் தான், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாய்லர் வந்து 7 to 1. அப்ப வந்து இந்த லைன் எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஎஸ் டயக்ராம் வந்து ரெடியா இருக்கு. இந்த டிஎஸ் அப்ப வந்து 1 2 3 இது மூணுமே ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன், வெர்டிகல் லைன், டவுன்வர்ட் டைரக்ஷன். இது கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் லைன். ஏன்னா இந்த கண்டென்சர்ல 1 மைனஸ் எம் தான், அதனால அப்படியே போட்டுருங்க. 4 to 5 என்னன்னு பாருங்க. 4 to 5ல நம்ம பம்ப் 1 வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல WP1. அப்ப 5 to 6 there is no issue, ஃபீட் வாட்டர் ஹீட்டர், அதோட யூசேஜ் சொல்லியாச்சு. 6 to 7 வந்து அகைன் பம்ப் நம்பர் 2. ஓகேவா? அப்ப 7 to 1 அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு பாருங்க, அது வந்து ஒரு ஹீட் அடிஷன் பாய்லர்ல நடக்க போகுது. ஏன்னா கொடுத்த வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீமா மாத்துறதுக்காக. அப்ப பாயிண்ட் நம்பர் 1 வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா மாத்தியாச்சு. திருப்பி டர்பைன்ல என்டர் ஆக போகுது. இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. இப்ப என்ன செய்ய போறோம்னா எஃபிஷியன்சி டிரைவ் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு பாருங்க. as usual ஐசென்ட்ரா ப்ராசஸ் 1-2-3 ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன் அட் ஸ்டீம் டர்பைன் அப்படின்னு போட்டுட்டு, டர்பைன்னால அவுட்புட் தானே, அப்ப WT அப்படின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு
ஃபர்ஸ்ட் யார் மைனஸ் யாருன்னு எழுதுவீங்க? 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். அப்ப யாரோட டெம்பரேச்சர் அதிகம்? 1 தான் அதிகம். அப்ப H1 மைனஸ் H2. அப்ப எது இன்புட்டா போச்சு? 1 kg. அப்ப 1 multiplied by H1 minus H2 அப்படி போட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து இப்போ 1 to 2 முடிச்சிட்டோம். H1 minus 1 into H1 minus H2. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா 2க்கும் 3க்கும் பார்க்க போறீங்க எந்த டெம்பரேச்சர் அதிகம். அப்போ வந்து 2க்கும் 3க்கும் வந்து 2 பாயிண்ட் தான் அதிகம். அப்போ வந்து H2 minus H3. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன போடணும்? அதுக்கு இன்புட்டா வந்து 1 minus m. அப்ப ஃபைனலா எழுத போறது வந்து 1ன்றது நீங்க போட வேண்டியது இல்ல. H1 minus H2 plus 1 minus m into H2 minus H3. இதுதான் WT க்கு நீங்க எழுதக்கூடிய ஃபார்முலா. அதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். 3 to 4 யார் இருக்கான்னு பாருங்க. கண்டென்சர். கண்டென்சருக்குள்ள எதுதான் என்ட்ரி ஆக போகுது? 1 minus m தான் என்ட்ரி ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து கண்டென்சர்னால எந்த பாயிண்ட் டெம்பரேச்சர் அதிகம்? நமக்கு வந்து தேர்ட் பாயிண்டோட டெம்பரேச்சர் வேப்பர்ல இருக்கும்போது தான் டெம்பரேச்சர் அதிகம். அப்ப 1 minus m into H3 minus of H4. இது வந்து கண்டென்சருக்கு. அப்ப பம்ப் நம்பர் 1க்கு எது இன்புட்டா தான் வந்துட்டு இருக்கு? அதே 1 minus m தான் வருது. அப்ப அதே 1 minus m இந்த இடத்துல வருது. இப்ப வந்து என்ன செய்ய போறீங்க? 4th பாயிண்ட் டெம்பரேச்சரையும் பாருங்க, 5th பாயிண்ட் டெம்பரேச்சரையும் பாருங்க. எது அதிகம்? 5th பாயிண்ட் தான் அதிகம். அப்ப என்ன செய்வீங்க? 1 minus m into H5 minus of H4. சிம்பிளா எழுதி முடிச்சிடுறீங்க. 6 to 7ல என்ன சொல்லிட்டோம்? நம்ம இந்த இடத்துல 1 kg மாறிடும்னு சொல்லிட்டோம். அப்ப பம்ப் 2க்கு எழுதும் போது வந்து சிம்பிளா நீங்க எழுதிடலாம் H7 minus H6. ஓகேவா? லாஸ்டா யார் இருக்கா? 7 to 1ல பாய்லர் இருக்கு. அப்ப பாய்லர் இருக்குன்னா அது இடத்துல ஹீட் சப்ளை பண்ண போறோம்னு அர்த்தம். அப்ப வந்து QS equal to 1ஆம் நம்பர் தான் அதிகம், H1 minus H7. இது 1 2 3 அப்படின்றது WT க்கு போயிரும்ப்பா. WT is equal to H1 minus H2 plus 1 minus m into 2 minus 3. இது சிம்பிளா போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் வந்து QR. 3 to 4 வந்து யாரு? கண்டென்சர் தானே. அப்ப QR ன்னு போட்டிருப்பீங்க. அப்ப அது கண்டென்சர்ல எல்லாம் ஃபுல்லா யார் வரா? 1 minus m தான் வந்துட்டு இருக்கு. அப்ப H3 minus H4 1 minus m multiplied by போட்டிருப்பீங்க. அப்ப 4 to 5 குள்ள யார் இருக்கா? பம்ப் இருக்கா? இந்த பம்புக்குள்ள எதுதான் வருது? 1 minus m தான் வருது. அப்ப 1 minus m into 5 minus 4. அதை முடிச்சிடலாம். 5 to 6 வந்து விட்டுருங்க, there is no issue. 6 to 7 யார் இருக்கா? பம்ப் நம்பர் 2. அதுக்கு வந்து 1 kg தான் இருக்கும். அதனால 7 minus 6 H7 minus. இது வந்து பாய்லர் போர்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நான் அங்க என்ன சொன்னனோ அதே தான் இந்த தடவை கொடுத்திருக்கேன் நானு. இந்த ஸ்லைடை நீங்க கோ த்ரூ பண்ணி நோட்ஸுக்காக நீங்க எழுதிக்கலாம். இந்த ஸ்லைடும் சேம் ஸ்லைடு தான். நீங்க வந்து கோ த்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நான் ப்ராசஸ் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ப்ராசஸ் தான் 1 to 2 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் 1 minus 2. இந்த இடத்துல வந்து 1 kg ன்னு போடணும். அதை நான் போடாம விட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா? அப்ப 3 to 4ல கண்டென்சர் இருக்கு. அப்ப அங்க வந்து 1 minus m தான். பம்ப் 1க்கும் 1 minus m தான் போகும். பம்ப் 2 மட்டும் அந்த 1 minus m-உம் அந்த ஃபீட் வாட்டர் ஹீட்டர்ல சேர m-உம் சேர்ந்து 1 kg மாறிடும். அப்ப பம்ப் 2க்கு வந்து வெறும் 1 kg தான் போறதுனால இந்த இடத்துல எதுவுமே போடல. அப்ப வந்து இந்த லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பாய்லர். அப்ப 1 minus ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பாய்லர். அதுக்கப்புறம் வந்து அது வந்து 1 minus 7 நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவாப்பா? இது இந்த இடத்துல வந்து தனித்தனியா எழுதிருங்க. ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அட் ஸ்டீம் டர்பைன், கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் அட் கண்டென்சர், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அட் பம்ப் 1. இது கரெக்டா இருக்கு. இது பம்ப் 2 கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் அட் பாய்லர். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபைனலா நம்ம என்ன எழுதுவோம்? எப்பயுமே எஃபிஷியன்சி டெரிவேஷன் as usual பா. நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட் மல்டிப்ளைட் பை 100. இந்த இடத்துல வந்து WT தானே, டர்பைன் தானே, WT மைனஸ் 2 பம்போட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை QS. அப்ப WT இருக்க இடத்துல அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் WP1 இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், WP2 இருக்க இடத்துல QS. ஓகேவாப்பா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. டர்பைனுக்கு வந்து ஒரு 1 minus m போட்டுக்கோங்க. கண்டென்சரு ஃபர்ஸ்ட் பம்ப், செகண்ட் பம்புக்கும் பாய்லருக்கும் மட்டும் இந்த 1 minus m வராது. இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ரான்கின் ரீஜெனரேஷன் சைக்கிள். ஓகே, இப்ப நம்ம சோஃபார் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்திருக்கோம். சிம்பிள் ரான்கின் சைக்கிளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தாச்சு. இம்ப்ரூவைசேஷன் மெத்தட்னு சொல்ற 2 மெத்தடும் பார்த்துட்டோம். சிம்பிள் ரான்கின் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது 2 மெத்தடு. ரீஹீட் சைக்கிளும் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோல ரீஜெனரேஷன் சைக்கிளும் பார்த்தாச்சு. அப்கமிங் ஒன் செகண்ட், அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.